வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. கோவையில் ஐபிஎல் போட்டிகள் நடப்பதை வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 7 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1 கோடி ரூபாய் பணம் மற்றும் சொகுசு கார்களை பறிமுதல் செய்துள்ளனர். வைராஜாவை பட பாணியில் ஐபிஎல் கேம்லிங்கில் ஈடுபட்டவர்கள் சிக்கியது எப்படி? ஐபிஎல் போட்டிகளில் பெட்கட்டி விளையாடும் கேம்பிளிங் சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட வைராஜாவை படபாணியில் கோயம்புத்தூரில் ஐபிஎல் பெட்டிங்கில் ஈடுபட்ட கும்பல் கூண்டோடு போலீசில் சிக்கியுள்ளது. கட்டுக்கட்டாக 1 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் பெட்டிங்கில் ஈடுபட்டவர்கள் தொக்காக பிடிபட்டதன் பின்னணி என்ன? கோயம்புத்தூர் காந்திபுரம் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் சூதாட்டம் நடப்பதாக காட்டூர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே அங்கு சென்ற போலீசார் சம்பந்தப்பட்ட ஹோட்டலில் சல்லடை போட்டு தேட சந்தேகத்திற்கிடமாக அங்கிருந்த இளைஞர்களை பிடித்து விசாரித்தனர். போலீசாரை கண்டதும் வெடவெடத்து போனவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். உடனே அவர்கள் தங்கியிருந்த அறைகளில் சோதனையிட்ட போது சினிமா படபாணியில் லேப்டாப் மற்றும் செல்போன்கள் பல வைத்துக் கொண்டு மிகப்பெரிய சூதாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஐபிஎல் போட்டிகளில் குறிப்பிட்ட சில வீரர்களை தேர்ந்தெடுத்து டீம் கிரியேட் செய்து அவர்கள் மீது பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதற்காக வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் செய்து அதில் சூதாட்டத்தில் விளையாடுவோர்களை ஒன்று சேர்த்து பல கோடி ரூபாய்க்கு பணம் கைமாற்றி உள்ளனர். இதனை அடுத்து சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக அருண்குமார், நந்தகுமார், விபுல் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 1,09,90,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். மேலும் சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் இருந்து 2 கார்கள், 2 பைக்குகள், 12 செல்போன்கள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நபர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். யார் யார் இவர்களிடம் பணம் கட்டி சூதாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள், பணத்தை கைமாற்றி எங்கே வைத்துள்ளார்கள் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் முடிவில் ஐபிஎல் சூதாட்டத்தில் ஈடுபட்ட மேலும் பலர் போலீசில் சிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.